நம்ம மத்தியிலே இப்போது கௌரிகாந்தன் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக கரங்களை தட்டி முதலாக அழைப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இன்றைய நாளிலும் கூட உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை என்னன்னு சொன்னால் ஆசீர்வாதத்தை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். நீங்கள் அநேக இடங்களில் ஆசீர்வாதத்தை பற்றி பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆசீர்வாதம்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும், புதுசாக நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஆசீர்வாதத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளனா ஒரு ஆசீர்வாதம்னா என்னன்னு நமக்கு தெரியும், ஆனால் ஆசீர்வாதத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியுன்றதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். தேவனுடைய முதல்ல நம்ம பார்த்தோம்னா ஆசீர்வாதம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆசீர்வாதம்னு சொன்னால் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் நல்ல சுகபோகமான வாழ்க்கை, காசு, இப்படி மற்றவங்க பார்க்க பெருமையாக செல்வமாக இருக்கிறது தானே ஆசீர்வாதம். அப்படியே நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, அது இல்லை ஆசீர்வாதம். ஆண்டவர் பார்த்து இப்போ ஆசீர்வாதம்னு சொன்னி அது உலக பிரகாரமாக மனுஷன் பார்க்கும்போது அதுதான் ஆசீர்வாதம்னு மனுஷன் நினைக்கிறான். நமக்கு போகிறதுக்கு ஒரு வாகனம் இருக்கணும், வர்றதுக்கு எங்களுடைய தேவைங்க, எங்களுக்கு குறைவில்லாமல் சாப்பாடு, நோய் நொடி இல்லாமல் இருக்கிறோம்னா அதுதான் ஆசீர்வாதம்னு நம்ம உலக பிரகாரமாக நினைக்கிறோம். ஆனால் அது இல்லை உண்மையான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம்னு சொன்னால் என்னன்னு பார்த்து அல்லேலூயா. ஆசீர்வாதம்னு சொன்னால் என்னன்னு பார்த்தா அது தமிழ் அகராதியில் ஆசீர்வாதம் சொல்லில ஆசீர்வதித்தல்னு தான் இருக்குது. ஆசீர்வாதம்னு சொல்கிறது வட சொல்னு சொல்லியிருக்கேன். ஆசீர்வதித்தல்னு சொல்றது அது ஒரு செயற்பாடு. இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்த்து செய்கிற ஒரு செயல் தான் ஆசீர்வாதம்ன்றது. அப்போ பாருங்கப்பா, ஒருத்தர் உங்களை பார்த்து செய்கிற செயல் சொல்கிற ஒரு வார்த்தை தான் ஆசீர்வாதம்னா அப்போ இதெல்லாம் இப்படி ஆசீர்வாதமாகும்? இதெல்லாம் இல்லை. ஆகவே ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நீ நல்லா இருப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். என்னது ஆசின்னு சொன்னால் வாழ்த்து கூறுறது தான் ஆசீர்வாதம். சொல் வாதம்னு சொன்னால் சொல். அப்போ வாழ்த்து கூறணும். உங்களை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு வாழ்த்து கூறுறாரா? நீ ஆசீர்வாதமா இருன்னு ஆண்டவர் சொல்றாரா? அதுதான் ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நம்ம சொத்து சுகம் இதுகளை வச்சு எடை போட்டோம்னு சொன்னால் அது இல்லை ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னு சொன்னால் தேவன் எங்களை பார்த்து நீ நல்லா இரு மகனே, நல்லா இரு மகளேன்னு சொன்னார்னா அதுதான் ஆசீர்வாதம். அப்போ தேவன் நம்மளை பார்த்து சும்மா நல்லா இரு மகனே, நல்லா இரு மகளேன்னு சொல்லுவார்? சொல்ல மாட்டார். என்ன தேவன் நல்லா இரு மகளே, நல்லா இரு மகனேன்னு தேவன் எங்களை பார்த்து சொல்லணும்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா பல காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கும். தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் இப்போ எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நீங்கள் இன்னைக்கு நாங்கள் பாருங்கள், இப்போ இன்னைக்கு நம்மளுடைய தமிழர்கள் பண்பாடு தானே, நம்மெல்லாம் தமிழர்கள் பண்பாடு. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் மாறினவங்க கிடையாது. ஆனால் எங்களுடைய கலாச்சாரம் தமிழர்களோட பண்பாடு. நாங்கள் தமிழர்களோட கலாச்சாரத்தில் தான் இருந்து வரோம். எங்களுடைய கிரியைகள், எங்களுடைய செயற்பாடுகள் தேவனுக்கு உகந்ததாகவும் உத்தமனாகவும் மாறுறது தான் எங்களுடைய மனம் மாறினது தான் அந்த இது. அப்போ ஆரம்ப காலத்தில் ஆதி காலத்தில் ஒரு இப்போ திருமணம் நடந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பெரியவங்க ஆசீர்வதிப்பாங்க. எப்படி ஆசீர்வதிப்பாங்க? பெரியவங்க ஆசீர்வதிப்பாங்க தானே. ஒரு திருமணத்தில்
சரி நான் எங்கள் அம்மா அப்பா என்னை எப்படி ஆசீர்வதித்தாங்க? இப்போ சிஸ்டர் கல்யாணம் முடிச்சிருப்பீங்க, உங்கள் அம்மா அப்பா எப்படி ஆசீர்வதிச்சாங்க? அம்மா இருக்காங்க, எங்கள் எல்லாத்துக்கும் பெரிய அம்மா இருக்காங்க. அம்மா காலத்தில் அம்மாவை அவங்க அம்மா அப்பா ஆசீர்வதிச்சிருப்பாங்க. எப்படி ஆசீர்வதிச்சிருப்பாங்க? 16 பெற்று பல்லாண்டு வாழ்கன்னு வாழ்த்துறாங்க. என்ன அப்போ அந்த 16 என்ன பிள்ளைகளா? 16 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்குன்னா, அப்போ அந்த 16 விதமான ஆசீர்வாதத்துக்குள்ள ஒன்று தான் நாங்கள் பார்க்குற அந்த என்னது செல்வம், சல்லி, காரு, வாகனம், சொத்து. அப்போ மித்த 15 நீங்கள் விட்டுட்டு அது ஒன்று மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன ஆகவே நீங்கள் அந்த 16 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தெரியுமா? தெரியாட்டி நான் சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பொறுமை, இனிமை, துணிவு, நோயின்மை, நீண்ட ஆயுள். அப்போ இது யாரும் நமக்கு வேணும். இந்த 16ஐயும் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், இதில் இந்த பொண்ணுன்னு சொல்கிறோம்ல, சொத்து, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும்தான் நீங்கள் தேடிக்கிட்டு போகிறீங்க. அது மட்டும் போதும்னு சொல்கிறீங்க. ஆகவே இந்த 16 ஆசீர்வாதங்களும் பெற்று தேவன் நம்மளை நல்லா இருப்பான்னு சொன்னால் சொல்கிறதுக்கு ஒரு 3 காரியத்தை நாங்கள் செய்ய வேணும். அந்த 3 காரியம் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், வேதத்தை வாசிக்க வேண்டும். முதலாவது வேதத்தை வாசிக்க வேண்டும். அந்த வாசித்ததை விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுக்கு பிற்பாடு நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்ன செய்யணும்? தேவன் உங்களை பார்த்து நல்லா இரு மகனே மகளேன்னு சொல்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் வேதத்தை வாசிக்க வேணும். வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை, அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையின்படி நீங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும். இப்போ நம்ம வேதம் வாசிக்கிறோமா? என்ற நாளும் வேதம் வாசிக்கிறோம். ஆனால் அதில் இருக்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அங்கே தான் கேள்வி இருக்கு. அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாத பட்சத்தில் என்ன செய்கிறோம்? அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். அடுத்ததை ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதை செஞ்சால் நான் உனக்கு இதை செய்வேன்னு சொல்லி. அப்போ நீங்கள் அதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்காமல் அந்த வார்த்தையை மட்டும் வாசித்துட்டு, இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? சொல்கிறாரு, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்கிறாருல. நீங்கள் அதை மட்டும் கேட்டுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வாழாக்காமல் தலையாக்குறதுக்கு தேவன் என்ன சொல்கிறாருங்கிறத நீங்கள் கையை விட்டுறீங்களே. அதை என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்குறோமா? இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லி. அப்போ நான் உயரணும்னு நான் நினைக்கிற மனுஷன் என்ன நான் தாழ்த்தணும் இல்லை. தாழ்த்தாத பட்சத்தில் எப்படி நான் உயர முடியாது. என்ன ஆகவே நாங்கள் வேத வசனத்தை வாசித்து அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அதை நம்ம எங்களுடைய கிரியையில் செய்யும்போது தான் அந்த ஆசீர்வாதம் சம்பூர்ணமாக எங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வாசிக்கிறதோடு காட்டிட்டீங்கன்னா, நான் வேதம் வாசித்தேன் அதை ஆண்டவரை அறிந்து கொள்ள தான் முடியும். அதில் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளத்தான் முடியும். நீங்கள் விசுவாசித்து அதை கிரியையில் போடும் போது தான், கீழ்ப்படியும் போது தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். அப்போ அப்படியாக விசுவாசித்து கீழ்ப்படிந்து வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கார். யார் சொன்ன பாபா? தேவன் சொன்னதெல்லாம் அப்படியே செஞ்சார். ஆபிரகாம் வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றார்ல. இன்னைக்கும் நாங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அவருடைய சன்னதியாக இருக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அவர் நமக்கு இயேசு கிறிஸ்து நாங்கள் பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அவர் எங்களுக்கு அப்பா பிதாவின் கூப்பிடுற உரிமையை, புத்திர உரிமையை கொடுத்துருக்கிறார். அவர் சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தி. அதனால் நாங்கள் தேவனுக்கு பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் ஆபிரகாமுக்கும், ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னுடைய சகோதரன், அவர் என்னுடைய சகோதரனாக இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து ஆபிரகாம்ட வம்சத்தில் வந்தார், தாவீதின் வம்சத்தில் வந்தார். அவர் எனக்கு சகோதரன் சொன்னால் நானும் ஆபிரகாமுக்கு மகளாக இருக்கிறேன்.
பார்த்தீங்களா, அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம், அந்த ஆசீர்வாதம் எப்படி அவர் கீழ்ப்படிந்ததுனால தான் அவருக்கு நடந்தது. ஆகவே நாங்கள் முதலாவது எப்படி ஆபிரகாம் என்ன செய்தார்னு பார்த்தோம்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் வேதம் இருக்கல, பைபிள் இருக்கலையே, எழுத்துக்கள் எல்லாம் எழுதிருந்துச்சு. பைபிள் இந்த மாதிரி நமக்கு இப்போ படிக்கக்கூடிய மாதிரி பைபிள் வடிவமைச்சு இருக்கல. அது எப்போ வடிவமைச்சாங்கன்னு சொன்னால் 1234ஆம் ஆண்டில் ஒருத்தர் வார்த்தைகளை மட்டும், வேதத்தில் இருக்குது 31,173 வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே கோர்த்து எழுதி கொடுத்தாரு. இயேசு பிறந்த பிற்பாடு 1234ஆம் ஆண்டில். அதுக்கு பிற்பாடு ஒருத்தர் என்ன செஞ்சார்னா 1551ஆம் ஆண்டில் தான் அதை அதிகாரங்களாகவும் இவர் முதல்ல 1234 அவர் அதிகாரங்களை பிரித்து கொடுத்தாரு. அதுக்கு பிற்பாடு இவர் இந்த வசனங்களை போட்டு வார்த்தைகளை பிரித்து இந்த பைபிளை 1551ஆம் ஆண்டில் சர் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு முதல்ல தேவன் மனுஷங்களோட நேரடியாக தான் பேசினார். நேரடியான மனிதர், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொண்டவர்களோட தான் பேசினார். அப்போ அந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படியும் போது தேவன் அவர்களூடாக அற்புதங்களையும் அதிசயங்களும் ஆசீர்வாதங்களையும் செய்தார். அவன் நீங்கள் பாருங்கள், அது எப்படி உறுதியாகுதுன்னு சொன்னால், யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். என்ன சொல்றது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அப்ப இந்த வார்த்தை தான் எது? அப்ப அந்த வார்த்தை தான் இந்த புத்தகத்தில் இருக்குன்னா, தேவன் வார்த்தையாக தான் இருந்தார், அந்த வார்த்தை தான் இந்த புத்தகத்தில் இருக்கு. அப்ப நீங்க இதை வாசிக்கும் போது தேவன் உங்களோட பேசுவார். இது ஜீவனுள்ள புத்தகம். நீங்க இதை வாசிச்சிங்கன்னா உங்களோட தேவன் பேசுவார். நீங்க வாசிச்சு அதை நீங்க உங்க மனதில் எடுக்கும்போது தான் உங்க வாழ்க்கை தவறுற இடத்துல தேவன் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு திருத்துவார். நீங்க இதை வாசிக்காம இதை உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்காம இருந்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் முடிவு வராது, முடிவு கொடுக்க முடியாது. நீங்க இந்த வார்த்தையை வாசிச்சிங்கன்னா, இந்த வார்த்தையை தேவன் உங்களுக்கு கொடுத்தாருங்கிறத நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க இந்த வார்த்தையின் ஊடாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். தேவன் உங்களோடு கூட பேசுகிற காரியம் இதுதான். அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து பேசின தேவன் இன்னைக்கு இந்த வேதாகமத்தினூடாக உங்களை பார்த்து பேசுகிறார். இந்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகளில் வசனங்களினூடாக உங்களை பார்த்து பேசுகிறார். ஆகவே அன்று முதலாவதாக ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்னு சொன்னால், பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆமென், ஆமென். பாருங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருக பண்ணுவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்.
பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உன்மேல் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். இப்போ ஆபிரகாம சொல்றாரு, தேவன் என்ன சொல்றார், இந்த தேசத்தை விட்டு, உன்கிட்ட ஊரை விட்டு, உன்கிட்ட பிள்ளைகளை எல்லாம், உன்கிட்ட சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போ, அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அப்போ அவருக்கு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரா, அந்த இடத்துல எனக்கு போக முடியாது என்கிட்ட. இப்போ இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. ஞாயிற்றுக்கிழமையில் தேவன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பாருங்கள், தேவன் வெளிச்சம் பகல், ஆண்டவர் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அப்போ தேவன் ஆசீர்வதித்த நாள் தான் இன்னைக்கு 7வது நாள், ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் அந்த காலத்தில் சபைகள் இருக்கலாம், சர்ச்சுகள் எல்லாம் இருக்குது. இன்றைய நாளில் நாங்கள் தேவனை தொழுது கொள்றதுக்கு 7வது நாளில் தேவன் ஆசீர்வதித்த நாளில் இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு வாப்பான்னு ஆண்டவர் சொல்கிறார். நாங்கள் கேட்குறோமா? 7வது நாளில் நீனே சர்ச்சுக்கு வாப்பா, நீ நான் ஓய்ந்திருந்து நான் ஆசீர்வதித்த நாளில் என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நாங்கள் கேட்குறோமா? நாங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? இல்லை அந்த வார்த்தையின்படி விசுவாசிக்கிறோமா? இல்லை. நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் ஆசீர்வாதத்தை தான் தேடி போகிறோம். ஆனால் ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடி போகிறோம். நாங்கள் இன்னைய நாள்லையும் நாங்கள் வேலைக்கு போகிறோம். எங்களுடைய பொருளாதார பிரச்சனைக்குரியது தான். இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம வேலைக்கு போகாட்டி நம்ம வீட்டில் நமக்கு பிரச்சனையாக இருக்கலாம், நமக்கு தேவையான சாப்பாட்டு பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் கொடுக்குறவரும் அவர் தானே. இன்றைக்கி நாங்கள் சர்ச்சுக்கு வரல, வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லுவோம். எங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த வருமானம் வருமா? வராதில்லை. அப்போ நம்ம சமாளிப்போம் தானே. என்ன சரி செஞ்சு சமாளித்து இந்த சல்லி கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடாமல் இருந்துருவோமா? இல்லை எங்களுடைய தேவைகளை செய்யாமல் விட்டுருவோமா? இல்லை. ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தோம்னு சொன்னார், தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அதாவது வேதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். அப்போ நானும் என் வீட்டாருன்னு சொன்னால் நான் மட்டுமா? இல்லையே. வீட்டில் ஒருத்தர் சரி வருமா சேர்ச்சிக்கு? வீட்டில் ஒருத்தர் சேர்ச்சிக்கு சரி வர. நானும் என் வீட்டாருமே கர்த்தரை சேவிப்போம். இங்கே இல்லாட்டி பரவாயில்ல, எங்கே சரி சபைக்கு நாங்கள் போகணும். நாங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் தொழில் நிமித்தமாக வேறு இடங்களில் இருப்போம், வேறு காரியங்களில் இருப்போம், தூரத்தில் இருப்போம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆராதனையில் நாங்கள் பங்கு பெற்றணும். தேவனுக்குரிய காலத்தை, தேவனுக்குரிய நேரத்தை நாங்கள் கொடுக்கணும். ஆனால் அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் எங்களை ஆசீர்வதிக்கணும்னா நாங்கள் தசம பாவம் கொடுத்துட்டா சரி, தேவன் எங்களை ஆசீர்வதித்தார். ஏன்னா அவர் அதுக்கு கடன் இல்லையே. அவருக்கு நாங்கள் தசம பாவம் கொடுத்துட்டா தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் எந்தவித ஆசீர்வாதமும் வராது. தேவனுக்கு நீங்கள் தசம பாவம் கொடுக்கறதில்ல, உங்களுடைய காரியத்தில் நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுக்க வேணும். தேவனுக்கு எதை செய்யணுமோ நம்ம அந்த காரியங்களை சரியாக செய்ய வேணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாங்கள்
வரணும். இன்றைக்கி அநேகர் போதிக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைலாம் இல்லை, இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வச்சுருக்காரா? வேதத்தில் எங்கேயாச்சும் சொல்லியிருக்காரா ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து ஆராதனை வச்சுருக்காருன்னு சொல்லி? அதெல்லாம் காட்டி சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை, நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நிறைவேற்றத்தான் நான் வந்தேன், அதை இல்லாமாக்க நான் வரலைன்னு சொல்கிறார். நியாயப்பிரமாண புஸ்தகம் சொன்னால் 10 கட்டளை. அந்த 10 கட்டளையில் கட்டாயம் என்ன சொல்லியிருக்கு? நீ பரிசுத்த ஓய்வினாலே நீ பரிசுத்தமாய் ஆசீர்வதிக்க வேணும்னு தான் சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவர் எங்கேயாச்சும் சொன்னார், அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, அதை மேலும் அதை விட இன்னும் கட்டளைகளை கொடுத்து மனுஷங்களை வழி நடத்தத்தான் ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அநேகர் இன்னைக்கு ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே ஆராதனை செய்யலை. அவர் எங்கேயாச்சும் ஆராதனை செய்திருக்கிறாருன்னா காட்டுங்க. ஏன் நீங்கள் ஓய்வு நாளுக்கு எல்லாத்தையும் வர சொல்கிறீங்க? ஓய்வு நாள்னு ஒன்று இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டுகள்லேருந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லை. இயேசு கிறிஸ்து சில உதாரணங்களை தான் சொன்னார். ஒரு இடத்துல அவர் ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஒருத்தரை சுகமாக்கும் போது கேட்குறாங்க, ஓய்வு நாளில் யூதர்கள்ட்ட சட்டத்தின்படி ஓய்வு நாளில் நீ எதையுமே செய்யக்கூடாது, நீ எப்படி செய்தன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, ஓய்வு நாள்னு ஓம்ட்டு மாடு ஆடோ குழியில் விழுந்திருந்தா நீ அதை தூக்கி விடாமல் பெருசாட்டுக்க சாகட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பியா? இல்லை, நீ ஆடு மாடுக்கே அப்படி செய்யும்போது மனுஷன், தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன், அவர் இந்த எல்லாத்துக்கும் பார்க்க முக்கியத்துவம் யாருக்கு கொடுத்தாரு? எங்களுக்கு கொடுத்தாரு. அவரை நான் சோமாக்குறையில் என்ன குறைன்னு சொன்னார். ஆகவே இப்படியான பிழையான ஒரு சிலர்களோட கருத்துக்களூடாக இயேசு கிறிஸ்து, அதாவது அந்த ஓய்வு நாள் ஆராதனையை நாங்கள்லாம் மறுதளிச்சுக்கிட்டு வரோம். அதனால தான் இன்றைக்கி சர்ச்சில் இப்படியான பிரச்சனைகள், ஜனங்கள் இல்லை. நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? காதுள்ளவன் கேட்டுக்கிறட்டும், காதுள்ளவன் கேட்டுக்கிறட்டும். இன்றைக்கி தேவனை கேட்கணும், தேவ வார்த்தையை கேட்கணும், தேவனுக்கு நம்மோட இருக்கணும்னு விரும்புகிறவருக்கு தான். தேவன் சுய அதிகாரத்தின் தேவன். அவர் ஒரு நாளும் யாரையும் கட்டாயப்படுத்தி இதை செய்யணும்னு சொல்ல மாட்டார். ஏன்னா இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் அம்மா அப்பா எங்களை அடிப்பாங்க, நீ இதை இதை செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு பிழையான வேலைகள்லாம் செய்யாத, பீடி சிகரெட் பற்றக்கூடாது, வெத்தலை போடக்கூடாது, கல் சாராயம் குடிக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லி அடித்து திருத்துவாங்க. ஆனால் ஒரு வயசு பிற்பாடு திருத்துவாங்களே? திருத்த மாட்டாங்களே. அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு, சுய அதிகாரம். உங்களுக்கு ஆண்டவர் வேணுமா இருந்தால் நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் தேவனை அறிந்து தேவனை தெரிஞ்சுக்கிட்டு தேவனுக்கு பின்வாங்கி போனீங்கன்னு சொன்னால் அதன் பலன் உங்களுக்கு இறுதியில் நியாய தீர்ப்பில் தான் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு போயிட்டு எவ்வளோ வேணாலும் செய்யலாம், ஆனால் நமக்கு இந்த பலன் நியாய தீர்ப்புனால ஆண்டவர் அந்த தக்க கூலியோடு வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே நீங்கள் விசுவாசிங்க. ஆபிரகாம் அன்னைக்கு விசுவாசித்து அந்த ஊரை விட்டு போகிறாரு. போகும்போது அவருக்கு எத்தனை வயசு? 75 வயசு. 75 வயசில் இன்னைக்கு நாங்கள் 18-20 வயசுலேயே வாப்பா சேர்ச்சிக்குன்னா ஒருத்தரும் வரமாட்டேங்கிறோம். தேவனுக்கு வீடுகளுக்கு விசிட்டிங் போவோம், வாங்கன்னா யாராச்சும் வாரமா? இல்லை. வீட்டில் விழுந்து போன ஊழியத்தில் போவோம், ஊழியம் செய்வோம், விழுந்து போன சகோதரங்களை நாங்கள் மீட்டெடுப்போம், வாங்கன்னா யாரும் ஒத்துழைச்சி வர்றதில்லை. ஆனால் சபைக்கு ஜனங்கள் நிறைய வரணும், பெரிய சபைக்கு நாங்கள் போகணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் இன்னைக்கு இந்த சபைக்கு எவ்வளோ மக்கள் வராமல் இருக்காங்க. நாங்கள் போயிட்டு ஒருத்தருமே பார்க்குறதில்ல. ஏன் இவங்க சபைக்கு வராங்கல்ல, இவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன, எதுவுமே நாங்கள் பார்க்குறதில்ல. நாங்கள் சபைக்கு வர்றோம், நாங்கள் சபையில் போனால் போதும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. அன்னைக்கு 75 வயசில் தேவன் கூப்பிட்டார், நீ உன்னை ஊரை விட்டுட்டு வெளியே வா, ஆசீர்வப்பேன். இன்னைக்கு நம்மளை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ என்னுடைய காரியத்துக்காக வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். நம்ம போகிறோமான்றது தான் நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு.
அதன் மூலமாக நாங்கள் ஆசீர்வாதம் பெற முடியும். நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சபைக்கு வரணும், நிச்சயமாக அதில் ஆசீர்வாதம் உண்டு. அப்போ 75 வயசில் அவர் என்ன செய்கிறாரு? ஊரை விட்டு எல்லாத்தையும் விட்டு வெளியே வரார். வந்து கொஞ்ச நாளில் அவருக்கு என்னன்னு சொன்னால், இப்போ அவரை என்ன சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாருன்னா, நீ அங்கேருந்து வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி தான் அழைக்கிறார். அப்போ அவருக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைச்ச பிற்பாடு என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவருக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் இல்லை, குழந்தை இல்லைன்ற அந்த இது அவருக்கு வருது. பாருங்க, தேவனிடத்தில் ஆபிரகாம் கேட்குறாரு. ஆதியாகமும் 15ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலேருந்து 6வது வசனம் வரைக்கும் பார்ப்போம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். அவர் சொல்றாரு ஆபிரகாமுக்கு, நீ ஆபிரகாம்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான், எனக்கு நீங்கள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை கொடுக்கல, இன்னொருத்தட்டு பிள்ளைய என்னுடைய சுதந்திரவாளியாக நான் எண்ணிக்கிட்டேன். யார் லோத்துவை தானே அவர் கூப்பிட்டு போகிறார், நான் அன்னை மகனை தான் கூட்டிக்கிட்டு போகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவன் இல்லை, உன்னுடைய கற்பத்தில் பிறக்கிற பிள்ளையை தான் நான் உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பேன். நீ வெளியே வந்து பார், வானத்து நட்சத்திரத்தை போல உன்னை ஆசை. அப்போ அவனுக்கு அந்த நேரம் வயசு எத்தனை? 100 வயதுக்கிட்ட ஆகுது கிட்டத்தட்ட. இவர் 75 வயசில் அங்கேருந்து வந்து அவர் ஆண்டவரோடு இது போது அப்படியான காலகட்டத்தில் அவர் சொல்கிறார், உனக்கு நானே இந்த காரியத்தை செய்து தருவேன், வானத்தை பார். அப்போ என்ன செய்கிறாரு அவர்? இல்லை ஆண்டவரே, எனக்கு முடியாது அப்படின்னு சொன்னாரா? இல்லையே, அவர் விசுவாசித்தார். என்ன, தேவன் இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுவார்னு அவர் விசுவாசித்தார். அதாவது தேவன் பேசின, நான் இன்னைக்கு சொன்னது போல் இந்த வேதத்தில் உள்ள வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது ஒவ்வொன்றையும் நீங்கள் வாசிக்க, ஆண்டவர் எனக்கு இதை சொல்கிறாருன்னு வாசிங்க. வாசிக்கும் போது உங்களுக்கு நீங்கள் அதை விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படியணும். அவர் அந்த வாசத்துக்கு விசுவாசிக்கிறாருன்னா தேவன் தனக்கு இன்னும் ஒரு குழந்தையை தருவார்ன்றது அவர் விசுவாசித்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பாருங்கள், ஆதியாகமும் 22ஆம் அதிகாரம் அடுத்து அதுக்கு பிற்பாடு அவர் வாக்குத்தத்தத்தின்படி குழந்தை எப்போ கொடுக்குறாருன்னா, ஆதியாகமும் 17ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 17வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். 17ல் 15, 17. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. ஆமாம், அப்போ எத்தனை வயசில் அவர் ஆண்டவர் குழந்தை தர்றேன்றார்? 100 வயசில் தரேன். அப்போ அவர் சிரிக்கிறார். என்ன சிரித்து சொல்கிறாரு, இந்த வயசுலாம் பிள்ளை கிடைக்குமா? சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குறவர் தான் எங்கள் தேவன். உங்களால் முடியாததை செய்ய முடியும்னு சொல்லி நிரூபித்தவர் தான் எங்கள் தேவன். 100 வயசுலையும் தேவன் யாருக்கு?
ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுத்தவர். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன இந்த விஷயமெல்லாம் என்ன பெரிய விஷயமா தேவனுக்கு? நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு சாத்தியமாக மாறும். அசாத்தியமானதையும் சாத்தியமாக்குறவர் தான் எங்கள் தேவன். ஏன்னா அவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அன்னைக்கு 2000 ஆண்டுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்த அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் நம்ம நடுவில் அப்படியே உயிரோடு இருக்கிறார். அதனால் அவருக்கு முடியாத காரியம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு நீங்கள் கவலைப்படலாம், எனக்கு இது இல்லையே அது இல்லையே. அன்னைக்கு அவர் என்ன சொன்னார்? எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குங்களேப்பா, எனக்கு பிள்ளைய கொடுக்கலையே அப்படிங்கிறார். இன்னைக்கு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு குறைய ஆண்டவர் வச்சிருப்பார். ஏன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் தேவன்கிட்ட விசுவாசமாகவும் தேவன்கிட்ட கிட்டையும் வரணுங்கிறக்கு அவரை விசுவாசிக்கணும். நீங்கள் அந்த குறையில தேவனை எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அப்படித்தான் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. இன்னைக்கு நம்ம தாய் தகப்பனே என்ன சொல்கிறாங்க? அவங்க வளர்க்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்கல்ல. நாங்கள் ஒரு பருவத்துக்கு வந்த பிற்பாடு நான் சொல்கிற மாதிரி கேட்டீங்கன்னா தான் என்கிட்ட இந்த சொத்தோ சுகமோ இது எதுவுமே நான் உனக்கு தருவேன், இல்லைன்னா தருமாட்டேன். நீ எக்கேடு கெட்டு போ. பயமுறுத்துறாங்களா இல்லையா? அப்போ ஆண்டவர் மட்டும் பயமுறுத்த மாட்டாரா? நான் சொல்கிற பிள்ளைய கட்டினீங்கன்னா தான் உனக்கு சொத்து, இல்லைன்னா இந்த சொத்துல எல்லாம் நான் அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருவேன் சொல்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு நான் சொல்கிற பிள்ளைய கட்டினீங்கன்னா தான் உனக்கு சொத்து. அவனுக்கு விருப்பம் என்ன, அவனுக்கு என்ன தேவை, அவன் இந்த திருமணத்தை முடித்தா அவன் சமாதானமாக இருப்பானா, சந்தோஷமாக இருப்பானா, அதெல்லாம் அவன் கேட்குறே இல்லை. என் காரியத்தை நீ செஞ்ச. அப்படி இருக்கும்போது தேவன் பார்த்து 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 எங்களுக்கு நல்லது செய்கிற தேவன் எவ்வளவு தூரம் எங்களுக்கு அன்பை அரவணைச்சு வழி நடத்துகிறேன். வேறு எப்படி இந்த தகப்பன் இந்த சொத்தெல்லாம் சம்பாதிச்சாருன்னு எங்களுக்கு தெரியாது. யார் ஆட்டையை போட்டு சம்பாதிச்சாருன்னு தெரியாது. அவர் அதை பெருசாக வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவார்? நீனே இதை செஞ்சேன்னா தான் உனக்கு தருவேன் பாரு. ஆனால் எங்களுக்கு நன்மை மட்டுமே செய்து எங்களை அணுவாக பார்த்து வளர்த்தெடுத்த என் தேவன் அவர் சொல்கிறாருன்னா அந்த காரியம் நன்மையானதாக தான் எங்களுக்கு இருக்கும். அவர் ஒரு நாளும் அவர் இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா நாங்கள் மாம்ச ரீதியான தாய் தகப்பன் எனக்கிட்ட இருக்கிற 100 ரூபா சொத்தை வச்சு இன்னொரு 200 ரூபா சொத்து உள்ள ஒரு மாப்பிள்ளையை சேர்த்து 300 ரூபா சொத்தாக்குறதுக்காகத்தான் என் பிள்ளைய கொடுக்குறதுக்கு நான் ஆசைப்படுவேன். ஆனால் தேவன் அப்படி இல்லை. இல்லாதவனை இருக்கிறவராக மாற்றுற தேவன். அவர் உங்களுக்குள்ள என்ன இல்லையோ அதை உருவாக்குறதுக்காக உங்களை கீழ்ப்படிய சொல்கிறார். ஆபிரகாமுக்கு அன்னைக்கு என்ன சொன்னார்? நீனு என்னை விசுவாசித்து அந்த ஊரை விட்டு வா, உன்னை பெரிய ஜாதியாக்குறேன்னு தான் சொன்னார். அப்போ அவர் ஜாதியாக்குறேன்றதை அவன் விசுவாசித்தான். 75 வயசுல பிள்ளை இல்லை அவனுக்கு. அந்த ஊரை விட்டு வெளியே வந்தா நான் தேவன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேனார். 100 வயசு வரும்போதும் அவனுக்கு பிள்ளை இருக்கலை. 100வது வயசுல ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு மகனை தருவேன்னு சொல்கிறாரு. அதையும் அவர் விசுவாசித்தார். அப்போ இல்லாத இடத்துல சாத்தியமாகாத காரியங்களை சாத்தியமாக்குற தேவன் அவர் என்ன செய்தார்னா அவனுக்கு ஒரு குழந்தையும் கொடுக்குறாரு. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆதியாகமும் 22ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமென். ஆண்டவர் ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் அவருக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு சொல்லி அவர் கொடுக்கிறார். கொடுத்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் 22வது அதிகாரத்தில் அந்த பிள்ளைய அவர் தனக்கு பலியாக தர்றேன்னு சொல்கிறார். அப்போ எப்படி
அப்போ ஆபிரகாம் சந்தேகப்பட்டார். அவர் வானத்து நட்சத்திரங்களை போல இந்த பிள்ளைய அவருடைய சன்னதியை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்போ பெருக பண்ற அந்த சன்னதியை அவருக்கு பலி கொடுத்தா அவர் எப்படி அவன் சன்னதி பெருகும்? அவங்களுக்கு சல்லியையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதெல்லாம் திருப்பி எனக்கு கொடுன்னு நான் சொன்னேன்னு சொன்னால் நீங்கள் இருந்த அந்த இவ்வளோ பெரிய ஒரு ஐஸ்வர்யமான வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கார் இருக்குது, வீடு இருக்குது, இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் சொல்கிறேன், நாளைக்கு எனக்கு இந்த சல்லி சவுத்து நான் கொடுத்ததெல்லாம் நீ எனக்கு திருப்பி கொடுத்துடணும். என்னது? நான் கொடுத்துறதெல்லாம் நீ எனக்கு திருப்பி கொடுத்துடணும். நீங்கள் விரும்புவீங்களா? உங்களால் முடியுமா? நீங்கள் இப்போ இறங்குனா வீடு, ஏறினா கார்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன், நான் தானே உனக்கு கொடுத்தேன் இதெல்லாம், நீ எனக்கு தந்துரு. என் மகளையோ மகனையோ பார்த்து நான் சொல்கிறேன், நான் தானே உனக்கு இதெல்லாம் கொடுத்தேன், நீ இதெல்லாம் எனக்கு திருப்பி தந்துரு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து. அவர் நீ நல்லா இருக்கணும், நீ ஐஸ்வர்யனாக இருக்கணும், நீ உன்னுடைய ஜாதியை பெருக பண்ணுவேன், இதெல்லாம் செய்வேன், நீ எனக்கு திருப்பி உன் பிள்ளைய பலியிடுன்னு சொன்னார். இதில் என்ன அர்த்தம்னா, தேவன் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை தேவனுக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும். ஆமென். தேவன் உங்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை, உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுக்க தயாராக இருக்கணும். இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம்ல, 10ல் ஒரு பங்கு 24 மணி தியானத்தில் 240 அவர் நீங்கள் நாங்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஜெபிக்கிறதுக்கு தான், ஜெபிச்சு தான் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு தானே நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது இல்லை. நீங்கள் 10ல் ஒரு பங்கை தேவனுக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னால், நீங்கள் தேவனுக்கு வார்த்தையை வாசிங்க, தேவனோடு கூட இருங்க, ஒரு மனுஷனுக்கு போயிட்டு தேவனுடைய ஊழியத்தை தேவனை பற்றி சொல்லுங்கள். அப்போ அந்த 10ல் ஒரு பங்கு போகுமா இல்லையா தேவனுடைய காரியத்துக்கு? அப்போ தேவன் உங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் நீடித்து கொடுப்பாரா இல்லையா? அப்போ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு வர்றதுக்கான காரியங்களை தேவன் சந்திப்பாரா இல்லையா? சந்திப்பார் தானே. அப்போ நாங்கள் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவனுக்கு திருப்பி கொடுக்காமல் தேவன் நாங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். நீங்கள் என்ன செய்யணும்னா, தேவனுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு வர்றதுக்கான காரியம் நடக்கணும்னு சொன்னால் தேவன் சொன்னபடி நீங்கள் நடந்து ஆகணும். நீங்கள் தேவன் சொன்னபடி தேவனுக்கு கீழ்ப்படி இருந்திருக்கணும். உங்களுடைய செலவுகளில் நீங்கள் குறைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு நாங்கள் வேலைக்கு போனோம்னா 2000 ரூபா கிடைக்கிது சொல்லுவோமே, 2000 ரூபா கிடைக்கிது. அந்த 2000 ரூபாயை எங்களுடைய செலவுகள்லேருந்து குறைச்சி மிச்சம் வைக்க முடியுமா? முடியாது. இன்றைக்கி எவ்வளோ பேர் அனாவசியமாக நம்ம சாப்பாடு எடுத்துக்கிடுவோமே, சாப்பாடு எடுத்துக்கிட்டால் நிறைய செலவு நாங்கள் அனாவசியமாக செய்கிறோம். இன்றைக்கி 1 லிட்டர் அந்த சோஸ் கேனுன்னு 500 ரூபா. நம்ம வீட்டுக்கு வாங்குகிறோமா இல்லையா? ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு, நாங்கள் வாங்குகிறோம். ஆனால் சோஸ் இல்லாமல் சாப்பிட முடியுமா? முடியாது. முடியும் தானே. டெய்லி இறைச்சி மீன் சாப்பிடுன்ற அவசியம் இருக்கா? இல்லையே. ஆனால் டெய்லி நாங்கள் என்ன நினைக்கிறோம், இறைச்சி மீன் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஏன் ஒரு நாள் 2 நாள் நம்ம இறைச்சி மீன் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு அந்த சல்லியை மிச்சம் வச்சு ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு வந்துட்டு அன்னைக்கு அந்த சல்லியை நம்ம செலவழிச்சுக்கிறோம்னு நினைக்கிறோம் இல்லை. நாங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு, நல்லா சாப்பிடுவோன்னு குடிக்கணும். ஆனால் ஞானமும் வேணும் எங்களுக்கு. ஞானத்தை பயன்படுத்த வேண்டும், ஞானத்தோடு நாங்கள் நடந்துக்கிற வேணும். அப்போ அன்னைக்கு நாளில் தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, உன் பிள்ளைய நீனே எனக்கு திருப்பி கொடுன்னு சொல்லி, உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தேவனுக்கு திருப்பி கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் விளங்குது தானே, உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, குடிக்கிறீங்க, எல்லாம் சுத்தத்தோடு இருக்கிறீங்க. ஆனால் அதை கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே போகணுன்ட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய சமூகத்துக்கு வராமல், நீங்கள் தேவனை சமூகத்துக்கு வராமல் இருக்கும்போது உங்களுடைய ஆசீர்வாதம் நிலைத்து இருக்காது. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்படி நீங்கள் நினச்சி, இன்னையிலேருந்து நீங்கள் நினச்சி நீங்கள் உங்களுடைய தேவைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வச்சு நீங்கள் நிச்சயம் வச்சு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் நீங்கள் பெரிய ஐஸ்வர்யனை வரக்கூடிய சந்தர்ப்பமும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள்
தொடர்ந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் தேவன் கொடுத்ததை திருப்பி கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லாட்டி நீங்களே வச்சுக்கிறணும்னு நினைக்கிற மட்டும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. ஆபிரகாம் என்ன செஞ்சான்? தான் பிள்ளையை கூட்டிக்கிட்டு போகிறாரு. என்ன பலியிடுறதுக்கு போகிறாரு. அங்கே பலியிட போகும்போது எப்படி பாருங்க, அப்போ அவர் நினச்சிருந்தாருன்னு சொன்ன, இது என்ன ஆண்டவரே, நின்று ஏன்னா பெருக பண்ணுவேன்னு, கடல் மணலை போல் பெருக பண்ணுவேன்னு சொன்ன, எல்லாம் செஞ்சுட்டு அந்த மரம் இருக்கக்குள்ள ஆணி வேற வெட்டுற மாதிரி மரத்தை காட்டிட்டு, நம்ம ஆணி வேற வெட்டி எடுத்துட்டா என்ன நடக்கும்? மரம் செத்து போயிடும், அதில் பலன் வராது. அது மாதிரி என் ஜாதியை பெருக பண்ணுவேன்னு, சன்னதியை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ என்ன செய்வீங்க ஆண்டவரே? என் பிள்ளைய திரும்ப கேட்குறீங்கன்னு ஆண்டவர் அவன் சொன்னானே இல்லைண்ணா. அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. என் சன்னதி பெருகும் இவனால தான், என்னுடைய இது பெருகிறது இவர் மூலியமாக தான், ஆண்டவர் இவரை வாங்க மாட்டார்ன்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. அவன் பாருங்க, அவன் என்ன சொல்லிட்டு போகிறான்னு சொன்னான். விசுவாசம் அவருக்கு எப்படி இருந்துச்சின்னு சொன்னான். ஆதியாகமம் 22 10-12 வாசிங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை அதுக்கு முதல்ல மேல சரியா 22:5 வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆமென். என்ன சொல்றாரு? வேலை செய்கிறவங்கள பார்த்து நானும் பிள்ளையாண்டாலும் அவங்க இடத்துக்கு போயிட்டு தொழுது கொண்டு திரும்பி வருவேன்னு சொன்னாரா? வருவோம்னு தான் சொன்னார். அப்போ அவரை எவ்வளவு தூரம் ஆண்டவரை விசுவாசித்தார். தேவன் கொடுத்ததை திருப்பி எடுக்க மாட்டார்ன்றதை அவரை விசுவாசித்தார். நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும்போது தேவன் உங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு தயாராக, நீங்கள் உங்கள் மனதை தான் பார்க்குறாரு. நீங்கள் தேவனுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுக்குறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்குங்களான்னு தான் பார்ப்பாரே தவிர அந்த ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட இருந்து ஆண்டவர் எடுக்க மாட்டார். அவர் விசுவாசிக்கிறார். என்ன சொல்கிறார்? நானும் என் பிள்ளையும் போயிட்டு அங்கே தேவனை தரிசிச்சுட்டு திரும்பி வருவோன்னு தான் சொன்னார். வர்றேன்னு அவர் ஒன்றுமே சொல்ல. நாங்கள் ஆனால் என்ன செய்வோம்? நான் போயிட்டு நாங்கள் அப்படி அந்த அளவுக்கு நாங்கள் விசுவாசம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் சேர்ச்சுக்கு போயிட்டோம்னா, நான் உதாரணத்துக்கு தான் சேர்ச்சு விஷயத்தை எடுத்தனே தவிர இல்லாட்டி அநேக காரியங்கள் நாங்கள் தேவனுக்கு செய்கிறதுக்கு எவ்வளோ காரியம் இருக்குது. அது எல்லாத்தையுமே நாங்கள் இதை செஞ்சிட்டா எங்களுக்கு இல்லாமல் போயிருமே. எங்களுக்கு ஒரு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கிட்ட 2 இருந்தால் ஒருத்தனுக்கு கொடுத்துருன்னு சொல்கிறாரு தானே. 2 அங்கி இருந்தால் ஒருத்தருக்கு கொடுத்துருன்னு சொல்கிறாரு தானே. அப்போ நாங்கள் 2 அங்கி இருக்கிற நாம இல்லாத ஒருத்தனுக்கு கொடுக்குறாமா? இல்லையா? அது எவ்வளவு தான் கபடில் புஷ் அடித்து இத்து போயிட்டு அப்படியே இருந்தாலும் கொடுக்குறதுக்கு மனசு வராது. கொடுக்க மாட்டோமே. கொடுத்தோம்னா தானே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் கொடுக்குறதுக்கு முடியுமான்னு உங்கள் மனசை ஆண்டவர் பார்க்குறார். நீங்கள் கொடுக்குறதுக்கு தயாராகும் போது தான் இன்னும் மேலும் மேலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ ஆபிரகாம் அன்னைக்கு அவருடைய குழந்தையை கொடுக்குறதுக்கு தேவனுக்கு தயாராகினார். என்ன தயாராகினதுனால தான் இன்னைக்கு அவருடைய சன்னதி வானத்து நட்சத்திரத்தை போல பெருகி இருக்கா இல்லையா? அன்னைக்கு அவர் கொடுக்க மாட்டேன்னுட்டு இன்னும் ஆண்டவரே நீங்கள் தர மாட்டேன்ட்டு அவர் மறுதளித்து அன்னைக்கு அந்த பிள்ளையை காப்பாற்றணும் வச்சுக்கிறணும்னு அவர் நினச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த சன்னதி பெருகி இருக்க மாட்டாதானே. அவர் திருப்பி கொடுக்குறதுக்கு ஆயத்தமானார். அடுத்து பாருங்க 22:7-8 வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கின் தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய்
தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டு கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் எட்டாவது வசனம் மட்டுமே. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாக ஆபிரகாமை நோக்கி, தகப்பனே என்றான். அதற்கு அவன், மகனே, இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர், இதோ நெருப்பு கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலியாக ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் புறப்பட்டு போனார்கள். அவர் கேட்கிறார், என்ன மகன் கேட்கிறார் ஆட்டுக்குட்டி. அப்ப கூட அவர் சொல்லல, ஒன்னைத்தான் நான் பலி கொடுக்க போறேன் சொன்னாரா? ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் பார்த்துக்கிடுவாருன்னு தான் சொன்னார். பாருங்க எவ்வளவு விசுவாசம். தேவன் சொன்னதை, வேதத்தை கேட்டார், தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டார், அதை விசுவாசித்தார். தன்னுடைய ஜாதியை பெருக பண்ணுவேன்னு சொன்னதை விசுவாசித்தார். ஆனால் அவருக்கு சோதனை வந்துச்சு. இன்னைக்கு காலத்தில் நாங்களும் வேதத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது சோதனை வரும். அந்த சோதனையை தேவனுடைய துணையோடு நாங்கள் என்ன செய்யணும்? மேற்கொள்ளும் போது தேவன் எங்களுக்கு கொடுக்குவார். அவர் மகன்கிட்ட சொல்லலை, மகனே உன்னைத்தான் நான் கட்டி பலி கொடுக்க போகிறேன்னு அவர் அந்த இடத்துலையும் சொல்ல. அவர் அந்த இடத்துலையும் ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்துக்குருவான். அதுதான் விசுவாசம். அவர் அதனால தான் இன்றைக்கும் விசுவாசத்தின் தந்தைன்னு போற்றப்படுகிறார். என்ன விசுவாசத்தின் தந்தைன்னு அதனால தான் போற்றுகிறார். அவர் அப்படி இருந்தும் அவர் அந்த இடத்துல அந்த காரியங்களில் அவர் மகன்கிட்ட கூட சொல்லலை, நான் உன்னை தான் தகனப்படுவேன். ஆனால் இறுதியாக என்ன செய்கிறாருன்னா 22 10-12 வாசிங்கம்மா. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டு கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, இதோ அடியேன் என்றான். ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? எங்கள் கொடுக்குற ஆசீர்வாதங்களை திருப்பி கேட்கும்போது நாங்கள் கொடுக்கணும். சோதனை காலம் வரும்போது சோதனையில் நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அதை செய்யும் போது தான் தேவன் என்ன செய்வார்? நீ இவருக்கு எந்த ஆசீர்வாதம் கொடுத்தாலும் இவன் இந்த ஆசீர்வாதத்தை தேவனுக்கு பயனுள்ளதா வச்சிருக்கான்னு சொல்லி தேவன் நம்ம மேலே நம்பிக்கை வைத்து அவர் அந்த ஆசீர்வாதத்தை சம்பூர்ணப்படுத்துவார். ஆகவே நீங்கள் இந்த இடத்துல அடுத்தது என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஆட்டுக்குட்டின்னு தேவன் காற்றாருக்கு வெட்ட வேணான்னு சொல்லிட்டு அவர் எடுத்து பலியிட்டு அந்த பலியை தகன பலியை தீர்றார். தேவன் என்ன செய்கிறார்? தேவனே அதுக்கான ஆயத்தை ஏற்படுத்துவார். ஆகவே நீங்கள் வசனத்தை கேட்டு வசனத்தின்படி விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இப்போ வாங்க, இந்த இடத்துல தேவன் என்ன சொன்னார்? அவர் கீழ்ப்படிந்து இந்த காரியங்களை கேட்கும்போது அவருடைய சன்னதியை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதங்கிறது வெறுமனே சொத்து சுகம் பார்க்கறது, பார்வைக்கு செல்வந்தனாய் வாழ்வது தான் ஆசீர்வாதம் என்று சொல்ல முடியாது. இன்னைக்கு அநேக செல்வந்தர்கள் இருக்காங்க, அவங்க எப்படி சொத்து சேர்த்து இருக்காங்க அதை பார்த்து பாருங்க, யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் எத்தனை இந்த சாராயம் ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க தான் பெரிய பணக்காரவங்க. அவங்க அந்த சாராயத்தை குடித்து எத்தனை குடும்பம் வீணாக போகுது, எத்தனை குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் இதாகிறாங்க. அப்போ அப்படி நம்ம சொத்து சேர்த்து அந்த சொத்துல சமாதானமாக வாழ முடியுமா? ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு சமாதானமாக இருக்க முடியுமா? இன்றைக்கி சொல்கிறாங்க அநேகர்,
இன்னைக்கு பகலைக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறாரு, பகலையான பாகிஸ்தான் போகிறாரு, இரவானா இந்தியாவில் இருக்கார், அங்கேருந்து சாமான் அனுப்புகிறாரு, அவர் இப்படி சுற்றிக்கிட்டு திரிகிறாருன்னு. அதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு உங்கள் பிள்ளையோட, உங்கள் மனைவியோட, உங்களோட பிள்ளையோட ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு அவருக்கு நேரம் இல்லை, அது ஆசீர்வாதம். எதுக்காக அவர் அவ்வளோ சம்பாதிக்கிறாரு? அவன் புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் சரி, ஆனால் அவரோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நேரத்துக்கு அவருக்கு டைம் இல்லை. அப்போ அது ஆசீர்வாதம்னு சொல்ல இயலுமா? முடியாது. ஏன்னா தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பணம் இல்லாட்டியும் சொத்து இல்லாட்டியும் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். ஏன்னா நாங்கள் நேரத்துக்கு சாப்பிடுறோம், நம்ம பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கிறோம், நேரத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், தேவனத்தில் ஜெபிக்கிறோம், தேவனோட ஐக்கியப்படுறோம். இதுதான் ஆசீர்வாதம். நீங்கள் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் அதுதான். நாங்கள் அதை விட்டுட்டு உலக பிரகாரமாக மனுஷங்களை பார்த்து மேன்மை பாராட்டணும், அவனுக்கு முன்பதாக நாங்கள் பெருசாக இருக்கணும்னு நினச்சோம்னா அது இல்லை ஆசீர்வாதம். இதுதான். உங்களுக்கு தெரியுமா, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சவர் தான் ரெய்னட் பங்கே. அவர் சாகிற வரைக்கும் இருந்த ஊர் எதில் தெரியுமா? கூலி வீட்டில் தான் இருந்தார். அவருக்கு பெருமை குறைஞ்சா? அவரை தெரியாதவங்க உலகத்தில் யாரும் வச்சுருக்காங்களா? இல்லை. நான் கூட அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினவன் தான். ரெய்னட் பங்கே கிட்ட அவர் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கும் போது நாங்கள் போனோம் அவருடைய அந்த கேம்புக்கு. அவர் எங்கள் தலையில் கை வைத்து, அவர் அப்படி போலின்னா எல்லாத்தையும் போக சொன்னாங்க. போகும்போது எங்கள் தலையில் கையை வச்சு எடுத்தார். அக்கினி மகாநாடுன்னு ஒன்று நடத்தினார். அப்போ அவரை தெரியாதவங்க யாராச்சும் இருக்காங்களா? அது இவ்வளோ. அவர் ஏன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், தேவனோடு இருந்தார், அதனால் அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். சாது சுந்தர் சிங் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அவருக்கு என்ன இருந்துச்சு? ஆனால் அவரை தெரியாதவங்க யாராச்சும் இருக்காங்களா? இல்லை. ஆனால் இன்னைக்கு பொருளும் புகழும் சந்தோஷமாக நாட்டே ஆள்ற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அவரோட ஆட்சி காலம் முடிஞ்ச பிற்பாடு மறந்துடுவாங்க. என்ன அவருக்கு அந்த புகழும் பேரும் இருக்கா? இல்லை. இன்னைக்கும் தேவனுக்குள்ளாக ஆசீர்வாதமாக நடந்த மனிதர்கள், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சவங்க இன்னைக்கும் பேசப்படுறாங்க. நாங்கள் இன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி எத்தனை பேர் சொல்லுவாங்களா இருக்கும். அவங்கள உதாரணத்துக்கு எடுத்து அன்னை தெரேசா எவ்வளோ பெரியவங்க. அவங்க ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தாங்க. அவங்க தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செஞ்சாங்க, தொண்டு செய்தாங்க. இன்றைக்கி அவங்கள யாராச்சும் ஆனால் அவருடைய காலத்தில் இருந்த இந்திரா காந்தியை பற்றி இன்றைக்கி யாரும் பேசுவாங்களா? அவருடைய காலத்தில் இருந்த மற்ற பிரைம் மினிஸ்டர்களை பற்றி அந்த இந்தியாவில் யாரும் பேசுவாங்க? ஆனால் இன்றைக்கும் அவரை பற்றி பேசுகிறாங்கன்னா, விசுவாசிகள்னாலும் சரி அவிசுவாசிகள்னாலும் சரி அவரை பற்றி பேசுகிறாங்க. ஆகவே நீங்கள் அவர் எதுக்கு கீழ்ப்படிந்தார்? தேவ வசனத்தை வாசித்தாங்க, தேவ வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் வரும். உதாரணத்துக்கு என்னையும் சொல்லலாம். ஏன்னா நான் இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. சரியா? இன்றைக்கி இந்த சர்ச்சுக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷத்தில் நான் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கேன். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு வசனத்தை சொல்லணும், உங்களுக்கு போதிக்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை வாசிக்கிறேன். அதனூடாக என்னை நான் திருத்துறேன். தேவன் எனக்கு வழிகாட்டுறது மூலியமாக நான் என்னை திருத்திக்கிட்டு இன்றைக்கி நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் என்றைக்குமே சேமிப்பு பழக்கம் இருந்ததில்லை. 50 வயசாச்சு, என்றைக்குமே சேமித்து வச்சது கிடையாது. சேமிப்பு பழக்கம் இருக்க. ஆனால் நான் வேதத்தை வாசித்து தேவனோடு கூட உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரியங்களை செய்யும்போது தேவன் என்னோடு பேசினார். தேவன் என்கிட்ட பேசி, நான் போன முறையும் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சொந்த ஆசைக்காக இச்சைக்காக எவ்வளோ பணம் செலவழித்து அந்த மிச்சத்தில் தான் குடும்ப வருமான வேலைகளை பார்க்குறான். நீ அந்த மாதிரி நினச்சி நீ சம்பாதிக்கிற பணத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு நீனு சேர்த்துப்பார், உன்னுடைய சேமிப்பு வருதா இல்லையான்னு. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு குடிப்பழக்கம் உள்ள மனுஷனாக இருந்தால், நான் டெய்லி எனக்கு குடிக்கிறதுக்கு எனக்கு சல்லி வேணும், 1000 ரூபா சரி வேணும் தானே. அந்த 1000 ரூபாயை நான் குடிச்சிட்டேன்னு நினச்சி ஒதுக்கி வச்சுட்டேன்னா தேவன் என்னை ஆசீர்வதிப்பார்னு நான் ஒதுக்கி வச்சு பார் அப்படின்னார். ஆண்டவருடைய கிருபையில் நான் அந்த வார்த்தை வந்ததுலேருந்து
இன்னைக்கு வரைக்கும் சேர்த்து வச்சுருக்கேன். 50,000 ரூபா காசு வச்சுருக்கேன் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்ததுனால எனக்கு ஆசீர்வாதம் வந்துச்சா இல்லையா? நான் வட்டிக்கு வாங்கினேன், வட்டிக்கு தான் வாங்கினேன். நான் இந்த இடத்துக்கு ஜெபிக்கும் போது, நான் பிரசங்கம் பண்ண வரும்போது நான் வட்டிக்கு வாங்கியிருந்தேன். மனுஷங்கக்கிட்ட வட்டிக்கு கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. நான் அதையெல்லாம் கொடுத்து முடித்தேன். தேவன் என்னை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி எனக்கிட்ட காசு இருக்குது, நான் வட்டிக்கு வாங்க தேவையாட்டேன். அதோட பெரிய தேவையாக இருந்தாலும் தேவன் என்னை சந்திப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா நான் இந்த வசனத்தை வாசித்தேன், இந்த வசனத்தினூடாக உங்களோட பேசுகிறேன். நான் பேசுகிற வேதம் சொல்லுது, வார்த்தையை போதிக்கிறவன் அந்த மாதிரி நடக்கணும்னு வேதம் சொல்லுது. வார்த்தையை போதிக்கிறவன் வார்த்தையின்படி நடக்கணும்னு சொல்லி, நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு அழகாக உங்களை உசுப்பேற்றுற மாதிரி நான் பேசிட்டு, அந்த வார்த்தை எனக்குள்ளே இல்லாட்டி அது அர்த்தம் இல்லை. நீங்கள் காணணும் என்னைய. அவர் வாராரு, போதிக்கிறாரு, இவருடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கான்றதை நீங்கள் காணணும். காணும்போது தான் தேவனுக்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற முடியும். தேவன் இந்த விதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய மகளுக்கு தொழில் என்ன கொடுத்துருக்கிறார். போன கிழமை என் மகள் ஃபுட் டெக்னாலஜி படித்தாங்க, குவாலிட்டி செக்கிங்க்கு ட்ரைனிங் போய்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கேம்பஸ்லேருந்து அவுட் ஆகினவங்க கூட ஜாப் இல்லாமல் இருக்காங்க அந்த செக்ஷனில். ஆனால் என்னுடைய மகளுக்கு போன வியாழக்கிழமை தேவன் தொழிலை கொடுத்துருக்கிறார். ஒரு டீ ஃபேக்ட்ரி ஒன்றில் குவாலிட்டி செக்கிங்க்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து அவங்க ஜாயிண்ட் ஆகி வேலை செய்ய போகிறாங்க. இதெல்லாம் ஒன்று என்னாலேயோ நான் என்னுடைய சொந்த முயற்சியால் எதையுமே எனக்கு செய்ய முடியாது. நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். தேவன் சொல்கிற வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து தேவனோட நான் இங்கே வர்றதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்க்கை வேறு. இங்கே நான் உங்களோட பேசி தேவனுடைய வார்த்தையை சொல்ல இப்போ என்னுடைய நிறைய காரியங்களை நான் திருத்தி கொண்டேன். நானும் உங்களை மாதிரி தான். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தால் தான் நாங்கள் எங்களை திருத்தி கொள்ள முடியும். ஆக அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு போதகர் கொடுத்தாரு. யாருமே எனக்கு கொடுக்கல. எங்களுடைய சர்ச் இருக்குது, எங்களுக்கு சொந்தமாக சர்ச் இருக்குது. ஆனால் போய் கேட்டு பாருங்கள், ஒரு நாள் கூட நான் இன்னும் வரைக்கும் பிரசங்கம் பண்ணினதில்லை. ஒரு நாள் கூட பிரசங்கம் பண்ணினதில்லை, ஒருத்தருக்கும் சொன்னதில்லை. ஆனால் தேவன் என்னுடைய உள்ளத்தை கண்டார். தேவன் என்னுடைய போதகருடாக பேசினார். அவர் அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தார். அதனூடாக நான் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கிறேன். நான் 2015ஆம் ஆண்டு நம்ம அப்பா இறந்து போனார். அவர் புதன்கிழமை இறந்தார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களை மாதிரி தானே ஞாயிற்றுக்கிழமை காலையில் எனக்கு லொரி இருந்துச்சு. நான் மரம் வியாபாரம் தான் செய்துக்கிட்டு இருந்தேன், விறகு வெட்டு மரம் வியாபாரம். ஞாயிற்றுக்கிழமை சுண்ணாம்பு போர்னு இருந்துச்சு, அதுக்கு தேவையான இதுகளோட பாபா ஞாயிற்றுக்கிழமை நானும் என்னுடைய போர்னைக்கு போனேன். கயிறு எடுத்துக்கிட்டு மரம் வெட்ட போகிறதுக்கு கயிறு வேணுமா இது எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு தான் போனேன். போகும்போது தான் தேவனுடைய வார்த்தை பேசுனுச்சு. முதலாவது நீனு தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடு, அப்பொழுது இவையெல்லாம் கூட உனக்கு கொடுக்கப்படணும். அந்த நேரத்தில் நான் தேவனுடைய ராஜ்யம் நீதினா சர்ச்சுக்கு போகிறதுன்னு மட்டும்தான் நினச்சி நான் அந்த கயிறு அப்படியே அங்கே வச்சுட்டு, அம்மா இருந்தாங்க, அம்மாக்கிட்ட போயிட்டு, அம்மா நான் சர்ச்சுக்கு போவேன். எங்களுக்கு சர்ச் இருந்துச்சு. அப்பா சர்ச்சில் பாஸ்டராக இருந்தார். அவருக்கு சுகமில்லாமல் போனதுன்னா அந்த நமஸ்காரங்கள் ஒழுங்காக நடக்கலை. அம்மா அப்போ இப்போ இப்படித்தானே எவ்வளவு தான் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கே தன்னுடைய சொந்த ஊரில் மதிப்பு இருக்கலை இருந்துச்சு. அவரை யாரும் ஏற்றுக்கல. அவர் எங்கள் அப்பா தானே. அவர் சொல்கிற சில பிரசங்கங்கள் எங்களை பாதிக்கும் போது நாங்கள் அவர்களோட முரண்பட்டோம். அதுதான் உண்மை. அவர் சொல்கிற புத்தியில் பிரசங்கத்தை சபையிலேயோ இதில் சொல்லும்போது நாங்கள் அவரோட முரண்பட்டு நாங்களும் சர்ச்சுக்கு போகாமல் இருந்தோம். விளங்கிச்சா? இன்னைக்கு நாங்கள் யாரையும், அதனால தான் நான் யாரையும் சர்ச்சுக்கு வரலன்னா நான் யாரையும் குத்தம் சொல்கிறதுக்கு, ஏன்னா நாங்களும் அப்படி இருந்தோம். தேவனுடைய அழைப்பும் தேவன் நம்மளை தொடுற சந்தர்ப்பம் வரும் இல்லை, வரும்போது நாங்கள் ஆனால் தேவனையும் இந்த வார்த்தையும் விட்டு நாங்கள் வெளியே போகலை. அப்பாவோட முரண்பாடு இருந்தாலும் அவரோட இது இருந்தாலும்
நாங்கள் இந்த வார்த்தையை விட்டு வெளியே போகலை, பாவம் செய்யலை, பகிரங்கமாக பாவம் செய்ய போகலை, தேவனுக்கு தூசிக்கிற மாதிரியான காரியங்களில் நாங்கள் ஈடுபட போகலை. ஆனால் அப்பாவுக்கும் எங்களுக்குள்ள முரண்பாடுனால நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு அதும்போது தேவன் சொன்னது, அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு போனேன். புதன்கிழமை எங்கள் அப்பா இறந்து போய்விட்டார். புதன்கிழமை அப்பா இறந்து போனால் அந்த அவ்வளோ காரியத்தை நான் ஏஜி மாத்திரை சேர்ச்சிக்கு போனேன். அந்த பாஸ்டர் தான் வந்து நின்று எல்லா காரியத்தையும் எங்களுக்கு செய்து கொடுத்தார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தனால தானே நான் ஆசீர்வாதமானேன். அந்த வார்த்தையை எனக்கு நான் படிச்சிருந்தனால தானே எனக்கு தெரிய வந்துச்சு. நீங்கள் உங்களுக்குள்ள அந்த வார்த்தை இல்லாட்டி எப்படி உங்களை ஆண்டவர் திருத்துவார்? அன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட அந்த பேசுனதுனால தான் நான் என்ன செஞ்சேன், சர்ச்சுக்கு போனேன். அப்போ ஆண்டவருக்கு தெரியும் அப்பா புதன்கிழமை இறந்து போவார்னு. எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அப்பா ஆண்டவருக்கு தெரியும் புதன்கிழமை இறந்து போயிடுவார்னு. அப்போ எங்களுடைய சபையில் எல்லாத்தையும் என்ன செய்தார்னா, அப்பாவுக்கு முடியாத காலகட்டம் வரும்போது எல்லாத்தையும் வேறு வேறு சபைகளுக்கு, உங்களுக்கு வசதியான சபைகளுக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இந்த சபையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போக முடியாது, நீங்கள் வேறு சபைகளுக்கு போயிட்டு வாங்கன்னு. ஆனால் எங்கள் குடும்பம் மட்டும் நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் அந்த காரியங்களெல்லாம் செய்ய முடியுமா? முடியாது. பாருங்க, எனக்கு ஆச்சரியம். நான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால நான் போனேன். அந்த பாஸ்டர் துஷார பாஸ்டர் வந்து அன்னைக்கு இரவே வந்தார். அப்பா இறந்து கொண்டு வந்து வச்சு இரவே வந்து அவர் தான் ப்ரேயர் வச்சார். அப்போ மக்களுக்கு முன்னுக்கு நான் வெக்கப்படலையே, தேவன் என்னை வெக்கப்படுத்தல. நான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி, அந்த வார்த்தை கீழ்ப்படிய காரணம் நான் அந்த வார்த்தையை வாசித்திருந்ததுனால. அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது தான் வாசிங்க, இந்த வேதத்தினூடாகத்தான் தேவன் உங்களோட பேசுவார்னு. ஆக அதுக்கு பிற்பாடு சர்ச்சுக்கு போகிறது மட்டும் இல்லை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றுறது தான் தேவனுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுறதுங்கிறத நான் உணர்ந்தேன். அதுக்கு பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கையை முறையை மாற்றணும், நாங்கள் சாட்சியாக மாறணும். இன்றைக்கி எவ்வளவு சல்லி தரனாலும் நான் ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டேன், எவ்வளவு சல்லி தேடுறதுனாலும் ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டேன். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி தான் இருக்கிறேன். நான் வேலை செய்கிறவங்ககிட்ட நான் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன், மற்ற நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் வேலை செய்து தாரோம் அப்படின்னு சொல்லி. ஆகவே எங்களுடைய சொந்தக்காரவங்க வீடுகள்லையும் ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லுவாங்க, நாங்கள் போக மாட்டோம். ஏன், ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே எல்லாருக்கும், வாங்க ஞாயிற்றுக்கிழமை சாப்பாட்டுக்கு வாங்க வைங்கன்னு. அந்த சாப்பாடு எங்களுக்கு பெருசு இல்லை. தேவன் என்னை அவங்க சாப்பாட்டுக்கு வான்னு கூப்பிடுற அளவில் யார் வச்சது? தேவன் வச்சார். அவரை மறந்துட்டு நான் அந்த சாப்பாட்டுக்கு போனால் என்ன ஆகும்? முடியாது என்ன. ஆகவே தேவன் நம்மளுக்கு கொடுத்ததை நாங்கள் பாதுகாத்துக்கணும். பிள்ளைய கொடுத்தாரு ஆபிரகாமுக்கு, திருப்பி கேட்டாருன்னா ஆண்டவர். அது மாதிரி உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் தேவனுக்கு திருப்பி கொடுக்க தயாராக இருங்கள். நீங்கள் உங்களுடைய நேரத்தை கொடுங்க தேவனுக்கு. உங்களுடைய காரியங்களில் தேவன் பிரியப்படுற மாதிரியான காரியங்களை செய்யுங்க. சாட்சியான வாழ்க்கை வாழுங்க. வாழும்போது தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆகவே நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதுனால உங்களுக்கு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். என்னன்னு சொன்னால் பாருங்கள், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கம்மா. நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள். 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்ட பண்ணுகிறார்கள். சரிதானே 1வது. அப்போ கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா நீங்கள் வேதத்தை வாசித்தா தான் உங்களுக்கு ஞானம் வரும். நீங்கள் வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுப்பார். அந்த வார்த்தைகள் உங்களிடத்தில் தங்க தங்க உங்களுக்கு ஞானம் பிறக்குன்னு தேவன் சொல்கிறார். அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க.
அந்த அப்போஸ்தலர் 17:11 வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாய் இருந்தார்கள். ஆமென். என்னது? நற்குணசாலியாய் மாறுவீங்க. வேதத்தை வாசிச்சு வசனம் இப்படியெல்லாம் சொல்லுதே, ஆண்டவர் இப்படியெல்லாம் இருக்க சொல்கிறாருங்க போது நற்குணசாலிகளாய் நீங்கள் மாறுவீங்க. நற்குணசாலியாய் மாறும்போது உங்களிடத்தில் ஆசீர்வாதம் தங்கும். நீங்கள் நல்ல மனுஷனாக இருக்கும்போது தேவையில்லாத காரியங்களுக்கு நீங்கள் செலவழிக்க மாட்டீங்க. என்ன, பணத்தை செலவழிக்க மாட்டீங்க. தேவையான காரியத்துக்கு மட்டும்தான் செலவழிப்போம். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்த தேவையில்லாத குணசாலிங்கிறது அதுதானே. நல்ல மனுஷனாக மாறிடுவீங்க. வேதம் வாசிக்க நீங்கள் நல்ல மனுஷனாக மாறுவீங்க. அதை ஆராய்ச்சி அதில் இருக்கிற காரியங்களை மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நடக்கணும். நீங்கள் சாட்சியாக இருக்கும்போது தான் உங்களை பார்த்து தான் மற்ற மனுஷன் தேவனை அறிந்து கொள்வார்கள். ஆகவே அப்போ நீங்கள் சாட்சியாக இருக்கிறதுனா நீங்கள் நல்ல மனுஷனாக மாறணும். எப்படி மாற முடியும்? வேதத்தை வாசித்து அதை பற்றி ஆராயும் போது தான் நீங்கள் நல்ல மனுஷனாக மாற முடியும். அப்படி நீங்கள் நல்ல மனுஷனாக மாறி நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது தேவன் இன்னொரு ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். சங்கீதம் 1:1-2 வாசிங்கம்மா. சொல்லவா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்து அவன் செய்வதெல்லாம் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நீங்கள் செய்கிறதெல்லாம் நன்மையாக முடியணும், நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? வேதத்தை நீங்கள் வாசிக்கணும். வேதத்தை வாசித்து அதுக்கு கீழ்ப்படிந்து அதை முதல்ல விசுவாசிக்கணும். தேவன் இது சொன்னார்னா விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தை நீங்கள் கிரியையில் செய்கிறது தான் கீழ்ப்படிதல். அப்போ நீங்கள் அந்த கீழ்ப்படியும் போது தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? 16 பெற்று நல்லா இரு மகனேன்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு சல்லி தருவேன்னு சொன்னாரா? சல்லி தன ஆசீர்வாதம் இல்லைன்னா சல்லியை கொடுத்து நீங்கள் நல்லா போக வர இருக்கிறது இல்லை ஆசீர்வாதம். நீங்கள் 16 செல்வங்கள் பெற்று தேவன் உங்களை பார்த்து சொல்லணும், நீ நல்லா இரு மகனே, நீ நல்லா இரு மகளேன்னு அந்த சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு தான் நாங்கள் காத்து இருக்கிறோம். நாங்கள் இந்த தேவனுக்கு அதுதான் ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நாங்கள் சொத்து சுகம் வச்சுக்கிட்டு மற்ற மனுஷன் பார்க்குறதுக்கு பெருமையாக போகிற ஒரு சிலருக்கு அவங்க பதவியில் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்கன்னா பெருமையை நினைக்கிறாங்க. அந்த பதவிக்காக வேண்டி எவ்வளவு வயசு போயும் படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவன் எவ்வளவோ அனுபவிக்க வேண்டி இருக்குது. என்ன பேரன் பேத்தி பெற்றும் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவன் அந்த இதுகளை முடிச்சு போகணும்னு சொல்லி இன்னும் அந்த ஆண்டவர் ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொன்றா கொடுக்குறாரு. என்ன நமக்கு குழந்தை பருவம் கொடுக்குறாரு, வாலிப பருவம் கொடுக்குறாரு, மற்ற அதுக்கு பிற்பாடு பேரம் பேத்தியோட வாழ்கிறதுக்கு ஒரு பருவம் கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் அவன் விட்டுட்டு பணம் சம்பாதிக்கிறவன் என்னன்னா பேச முடியாது. அந்த இதுலேயும் போயிட்டு அவன் அந்த தொழிலை செய்யணும்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பிறகு அவன் மகன் இருக்குது, மகனுக்கு பேரன் இருக்கான், அவனுக்கு கூட அவனுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. தான் சாகுற வரைக்கும் முதலாளியாகவே இருந்து சாகணும். தான் சாகுற வரைக்கும் நல்லா இப்படி பெரிய இன்னைக்கு பாருங்க மந்திரிமார எவ்வளவு சொல்கிறானுங்க, தலைமை நீ எல்லாம் ஒதுங்கி வாலிபருக்கு குடியான்னு. அவன் பேர் நம்மகிட்ட இருந்த பிரதமர் இவர் இருக்கார்ல மஹிந்த ராஜபக்ச, அவர் வந்தாருன்னா அவர் தாங்கி பிடிச்சி தான் கூட்டிக்கிட்டு வராங்க. இன்னும் அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த பதவியில் இருக்கணும்னு தானே அவர் ஆசைப்படுறாரு. அதுதான் அவருக்கு இதுன்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. ஆனால்
அதெல்லாம் விட்டுட்டு ஒதுங்கி வீட்டில் இருந்து அவருக்கும் 2 பேர பிள்ளைகள் இருக்குது, அதுகளோட சந்தோஷமாக வீட்டில் இருந்து அதுதான் சந்தோஷம்னு அவன் நினைக்கிறார் இல்லையே. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அதுதான். நீ இந்த காலத்தில் இப்படி இருக்கன்னு, நீ சம்பாதிக்கிறதுக்கு ஒரு காலம் கொடுப்பாரு, அந்த காலத்தில் சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும். கடைசி காலத்தில் அவர் நல்ல நிம்மதியாக இருந்துட்டு போகணும். ஆபிரகாமும் அந்த மாதிரி தான் இருந்துட்டு போனார். அது தொடர்ந்து நம்ம வாசித்துக்கிட்டு போகிற நேரம் நீங்கள் ஆபிரகாமோட வாழ்க்கையை பாருங்கள். அவர் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்து எல்லாம் இருந்து பிள்ளை குட்டிகளை பெற்று எல்லாம் செய்து அவர் ஆசீர்வாதமாக இறந்து போனார். அந்த மாதிரி தான் நம்மளும் இன்றைக்கி தேவனுக்கு இந்த ஓட வேண்டிய வயசில் நாங்கள் வேதத்தை படித்து நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் முடியாமல் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என் பிள்ளை குட்டிகளுக்கும் செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு செட்டில் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து தேவ ஊழியம் செய்தால் அது சரி வராது. அதல்ல ஆண்டவர் கேட்டார். அது வந்து ஆபிரகாம் இந்த நம்ம வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தானே ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க பார்க்கணும். அப்படி இல்லை, நீங்கள் இருக்கும் போதே ஆண்டவருக்கு கொடுக்கணும். உங்களுக்கு தேவை இருக்கும்போதே அந்த தேவையையும் தேவனுக்கு நீங்கள் அதை கொடுக்கும்போது தான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே உங்களுக்கு ஆசீர்வாதம்னா இப்போ நல்லா விளங்கி இருக்கும். நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் ஏங்காதீங்க, ஐயோ கடவுள் அப்படி அவங்கள வச்சுருக்காரு என்ன. நாம் இன்றைக்கும் நானே காலையில் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னால் அந்தியாவுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டில் எந்த குறையும் இல்லை, எங்களுக்கு ஆண்டவர் கிருபையால் எந்த குறையும் இல்லை. அந்த அதை நினச்சி ஆசீர்வாதமாக கடவுள் கொடுத்தாருன்னு நினச்சி சந்தோஷப்படுறோம் பாருங்கள், அது வாழ்க்கையா? இந்த 10 ஹவருக்கு வேலை செஞ்சுட்டு இன்னும் 2 ஹவர் இருக்க இதுக்குள்ளேயும் போயிட்டு சல்லியை தேடி மற்ற மனுஷனுக்கு முன்பதாக பெரிய மனுஷனாக வருவோன்னு நினைக்கிறது அது ஆசீர்வாதமா? இல்லை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் எங்களுக்கு சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். ஆகவே நீங்கள் உங்களுடைய காரியங்களில் தேவனோடு சந்தோஷமாக இருங்க. வேதத்தை வாசிங்க, அதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு கீழ்ப்படியுங்க. அந்த காரியத்தை செய்யும்போது தேவன் உங்களுடைய காரியத்தை சரியாக செய்து கொண்டு போவார். அதுதான் ஆசீர்வாதமாக மாறும். அப்படி இல்லாட்டி நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் எதுக்கு இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு தேவன் உங்களுக்கு அதை செய்வார் இதை செய்வார்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது இல்லை, அது செய்ய மாட்டார். தேவன் வந்து உன்னை பார்த்து நீ நல்லா இரு மகனே மகளேன்னு சொன்னார்னா அதுதான் ஆசீர்வாதம். நீ நல்லா இரு மகனே மகளேன்னு தேவன் உங்களை பார்த்து சொல்லணும்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணுமோ இந்த வேதத்தை வாசிக்க வேணும். இந்த வேதத்தில் தேவன் பிரியப்படுற காரியங்களை நீங்கள் செய்ய வேணும். தேவன் ஆசைப்படுற காரியங்களை, தேவன் ஆசீர்வதித்த காரியங்களை நீங்கள் செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தேவனோடு கூட நீங்கள் இருக்க வேணும்னு நான் கேட்கிறேன். ஆகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் முடிப்போம். அருமையான தகப்பனே சுவாமி, இந்த மட்டுமாக ஆண்டவரே இந்த வார்த்தையினூடாக உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த தேவ தகப்பனே சுவாமி, இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் சுவாமி உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை பார்த்து என் மகனே மகளே நீர் சுகமாய் நல்லா இரு என்று சொல்ல பாத்திரனாய் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்திடலாம். சகல காரியங்களும் நீர் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நல்ல ஒரு வார்த்தை கூட நம்ம கடந்து சென்றோம். இந்த நாளிலும் நம்ம தேவனுக்கு என்று நம்ம கொடுக்க போகிறோம் நம்முடைய காணிக்கைகளை. நாளில் காரங்களில் காணிக்கைகளை ஏந்தி கொள்ளுங்க. அதுக்கு முன்பதாக நம்ம போதகருக்காக அவருடைய ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த நாளில் தேவன் ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று போதகரோடு பேசியிருக்கிறார். இந்த நாளில் தேவனு நாம் மகிமைப்பட அதே வண்ணமாக இந்த நாளிலே தேவன் போதகருடைய ஊழியங்களை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாள் நம்ம யாவரும் போதகருக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரை ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவர் விசேஷமாக ஆண்டவரே போதகர் கௌரிகாந்தனுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே அவரை ஆண்டவரை ஆசிரியங்க விசேஷமாக ஆண்டவரே போதகர் கௌரிகாந்தன் அவர்களுக்கு ஆண்டவரை தேவையான நல்ல சுகபலத்தை கொடுத்து வந்ததுக்கு ஆண்டவரை இன்னும் ஆண்டவரோட வார்த்தை ஆண்டவரே போதிக்க ஆண்டவர் இடங்களுக்கு ஆண்டவரை கடன் செல்ல ஆண்டவரை நீர் வாரி வாசல்களை திறந்தாலும் சுவாமி
தேவனமாக ஆண்டவரே போதுகிற வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகளை எடுத்து போடுங்க சுவாமி ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே கலந்துரையாடி ஆண்டவரே உம்மோடு இருக்க இந்த தமுதேசிங்க ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே சுவிசேஷங்கள் ஆண்டவரே போகாத இடங்களுக்கு ஆண்டவரே போதுகிற அனுப்பி ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஜனங்களை ஆதாயப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வெளியிடப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இது காணிக்கை வேலையாக இருக்கிறது காரணங்களில் காணிக்கையில் ஏந்து கொள்ளுங்க. நாளில் நம்ம மத்தியிலே ஜான் அண்ணா இருக்கிறார். ஜான் அண்ணா ஜெபிக்கும் பொழுது அவரோட நம்ம இணைவோம். மகன் பாடும் பொழுது நம்ம அவரோட ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பே. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பீர். இந்த நாளில் ஆரம்பத்திற்கு முடிவரை தேவன் நம்முடைய சபையிலே ஆரம்பத்திற்கு முடிவரை தேவனுடைய பிரச்சனை நிறைவாக காணப்பட்டது. இந்த நாளில் நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். நல்ல ஒரு வார்த்தை கூட நம்மளுக்கு கடன் செல்லாத தேவனமாக தேவனுடைய ஆராதனையிலே பங்கு பெற நம்மளுக்கு தேவன் கொடுத்த தருணத்துக்காக இந்த நாளில் தடையின்றி தேவனுடைய சமூகத்திலே ஆராதிக்க கொடுத்த வாய்ப்புகளுக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் செய்த ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதனால் ஆண்டவரே எல்லா போராட்டங்களையும் நீக்கி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு ஆண்டவரே வர கொடுத்தமைக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபிக்க ஆண்டவரே கொடுத்த தருணத்துகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே வார்த்தையை கொடுத்த தேவதாசனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவருடைய வார்த்தையில் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பேசப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதன்படி நடக்க ஆண்டவரே அதன்படி செயல்படுத்த இந்த தாமது செய்யுங்க. அது விடமாக உமக்கென்று ஆண்டவரே உங்களுடைய பண்டக சாலைக்கு ஆண்டவரே காணிக்கையை செலுத்தினோம் சுவாமி. ஆண்டவரே அது ஆண்டவரே 30, 60, 100 ஆண்டவரே கனி கொடுக்க உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே ஆரம்பத்திற்கு முடிவரை உங்களுடைய பிரச்சனை நிறைவாக காணப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாமத்திலே ஜோஷுவா இருக்கிறார். ஜோஷுவின் நாமத்திலே வசனத்தை சொல்லும் போது நம்ம ஆமென் என்று சொல்லுவோம். கர்த்தனை ஆசுத்தனை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம் முகத்தை பிரகாசிக்கப்படும் கிருபையாக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம் முகத்தை பிரசன்னமாக்கணும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். இந்த நாளிலே தேவன் கற்பித்த ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிறீங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கண்கண்ணு மன்னியும். எங்களை சோதியாதபடி தீமிலிருந்து ரட்சி தரும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்று கூறியதே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.